அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் ஆளுமைகள் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இறை தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்திய விதம், ஒரு இறை தூதருக்கே இருக்க வேண்டிய ஆளுமை மிக்க பண்புகள் தொடர்பாகவெல்லாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய இந்த தலைப்பினூடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பரந்துபட்ட ஆளுமையினூடாக ஒரு இறை தூதராக மாத்திரம் இந்த உலகத்தில் செயல்படாமல், இறை தூதுவத்துவத்தை எத்தி வைக்கின்ற நேரத்தில் எப்படி இறை தூதராக செயல்பட்டார்களோ இதே போன்று தன்னுடைய வாழ்நாளில் குடும்ப தலைவனாக, ஒரு பிள்ளைக்குரிய தகப்பனாக, மற்ற அனைத்து காரியங்களிலும் தன்னுடைய மிகச்சிறந்த ஆளுமையை வெளிப்படுத்திய ஒரு தலைவராக காணப்பட்டார்கள். அந்த வகையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தையாக தன்னுடைய ஆளுமையை எப்படி வெளிப்படுத்தினார்கள்? உலகத்திலே இருக்கிற அனைத்து தந்தைகளுக்கும், அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை முறையில் நபிகளார் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்திய விதத்தை பார்க்கிற போது மிகவும் அற்புதமான, ஆச்சரியமான, சிலாகித்து பேசத்தக்க பலவிதமான செய்திகளை உள்ளடக்கியதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு சிறந்த தகப்பனாராக தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற காலகட்டத்தை எடுத்து பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கைகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், குடும்ப வாழ்க்கைகள் என்பது ஒரு நேர்த்தியற்ற சமூகமாக மாறியிருக்கக்கூடிய காட்சியை காண முடியும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் குடும்பங்களுக்கு மத்தியிலே இருந்த அன்பு, பாசம், பிணைப்புகள் அத்தனையும் நீக்கப்பட்டு இன்றைக்கு கொமர்சியல் ரீதியிலான வியாபார நோக்கத்தை கொண்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை போன்று அனைவரும் வாழக்கூடிய காட்சிகளை காண முடியும். எப்பயுமே ஒரு குடும்பத்துக்குள்ள பாசங்கள், நேசங்கள், பரஸ்பர அன்புகள் எல்லாம் பெரும்பாலும் நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் எது தெரியுமா? கூட்டாக ஒரு இடத்தில் இருக்கிற போது, கல்யாணம் கட்டாம அண்ணன் தங்கச்சிகளாக திருமணத்துக்கு முன்பதாக ஒரு தாய் பிள்ளைகளாக ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க இல்லையா? அந்த நேரத்தில் இருக்கிற பாசம், பிணைப்பு, அன்பு, நேசம் அந்த திருமணத்திற்கு பிறகு குறைவடையக்கூடிய காட்சிகளை நீங்கள் காண முடியும். அண்ணன் தம்பி என்று சொல்லி திருமணம் முடிச்சுக்கிட்டு போகும்போது, குடும்பங்கள் பெருகிற போது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்ற தன்னுடைய சுய புராணத்திற்காக குடும்பத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளும் செயலிருந்து ஒரு மந்தமான குடும்ப வாழ்க்கை பெரும்பாலான குடும்பங்களுக்குள் காணப்படும். இந்த மாதிரியான வாழ்க்கை வருவதற்கு மிக அடிப்படையான பல காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம வாழக்கூடிய காலகட்டம் சோசியல் மீடியாக்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். அது நாளைய தினம் மனைவி தொடர்பாக பேசுகிற நேரத்தில் அது தொடர்பாக நாம் நிறையவே பார்க்க இருக்கிறது. பிள்ளைகள் என்று நீங்கள் பார்த்தால் கூட இன்றைக்கு தகப்பனாருடைய உபதேசத்தை கேட்பதற்கு பிள்ளைக்கு நேரம் இல்லை, பிள்ளைக்கு உபதேசம் செய்வதற்கு தகப்பனாருக்கு நேரம் இல்லை. அனைத்தும் ஏதோ ஒரு விதமான இலத்திரனியல் ஊடகங்களோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை போன்று மாறி இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. இந்த உலகத்துல மிகச் சிறந்ததொரு ஆட்சியாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகச் சிறந்த ஒரு ஆட்சியாளராக அறியப்பட்டவர்கள். ஒரு நாட்டை, சாதாரண நாடும் கிடையாது, ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு நாடா, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற நேரத்தில் இப்ப இருக்கிற இந்தியா, அதோட சேர்ந்திருந்த வங்காளதேசம், அதற்கு முன்னாடி இருந்த பாகிஸ்தான், எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வருமோ அந்த அளவுக்கு உண்டான ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஜனாதிபதியா இருந்தாங்க. அவ்வளவு பெரிய நாட்டை கண்காணிக்கக்கூடிய இடத்தில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க.
ஆனா குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது குறை ஏற்பட்டதா? குறை ஏற்படல. பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் குறை வைத்தார்களா? குறை வைக்கவில்லை. எல்லா விஷயத்தையுமே ரசூலுல்லாஹ் அனுமானித்த காட்சிகளை ஹதீஸ்கள் ஊடாக பார்க்க முடியும். இன்றைக்கு குழந்தைகளை வளர்க்கிற நேரத்தில் நிறைய குடும்பங்களுக்குள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோடு பேச தெரிவதில்லை. பிள்ளைய வளர்த்தெடுப்பாங்க, ஆனா பிள்ளையோடு பேசுற விதங்களை எடுத்து பாத்தீங்கன்னா பேசுவதற்கு தெரியாத பெற்றோர்களாக பல பெற்றோர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மிக அருமையான ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறான். அது என்ன வரலாறு? சூரா லுக்மான நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சூரா லுக்மானில் அல்லாஹ் தஆலா லுக்மான் என்கிற நல்லடியார் தொடர்பாக ஒரு செய்தியை பேசுகிறான். லுக்மான் என்கிற நல்லடியார், அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு என்ன உபதேசங்களை எல்லாம் செய்தார் என்று சொல்லி அவர் செய்த உபதேசங்களை சொல்கிறது. அவர் செய்த உபதேசங்களை பற்றி இங்கு நான் பேச வரவில்லை. ஆனால் அவர் உபதேசம் செய்த முறை இருக்கிறதே, அந்த முறை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான முறை. ரசூலுல்லாஹ் ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த தந்தையாக தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தினார்கள் என்றால் சாதாரணமா வெளிப்படுத்த முடியாது. ஏன் வெளிப்படுத்த முடியாது? நபிகள் நாயகத்துக்கென்றே இருந்த மிகச் சிறந்த பல பண்புகள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லும் போது வயது கால லுக்மானுல் இப்னிஹி, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசிக்கிறார். எப்படி உபதேசிக்கிறார் தெரியுமா? உபதேசம் தான் சொல்றாரு. மகனே நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் சொல்றாரு. சொல்லும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா புனைய, எனது அருமை மகனே. உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியாக்கத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. யா புனைய என்று சொன்னா எனது அருமை மகனே என்றுதான் மொழியாக்கம் செய்திருப்பார்கள். அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை சொல்லித்தான் மகனுக்கு உபதேசிக்கிறார். அவர் மட்டுமில்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகன் வெள்ளத்துல தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். வாப்பா கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறாரு, மக்களை எல்லாம் காப்பாத்திக்கிட்டு கப்பல்ல தகப்பனார் போறாரு. மகன் வெள்ளத்துல தத்தளிச்சு வர்றான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்பட்டா மகனை நாம எப்படி கூப்பிடுவோம்? அறப்படிச்ச மூதேவி சொன்னதை கேட்காம தண்ணில சாக போகுது பாரு, ஏறி வாடா, அப்படித்தானே கூப்பிடுவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்ததுல அப்படி கேட்கல. யா புனைய இருக்கமானா, அந்த இடத்துல எப்படி பேசணும்னு முதல்ல தெரியணுமா இல்லையா? எப்படி பேசுறாங்க? எனது அருமை மகனே, எங்களோடு சேர்ந்து கப்பலில் ஏறிக்கொள். அப்படி சொல்லியே நான் ஏற மாட்டேன்ட்டான் அவன். இவ்வளவு அன்பா பேசிய போங்க போறதுக்கு நான் ஏற மாட்டேன், நான் என் வேலையை பாத்துக்கிறேன்னு போயிட்டானா இல்லையா? நம்மள மாதிரி சொல்லி இருந்தா என்ன சொல்லிருப்பான்? தகப்பனார்னு பாக்குற மரியாதை கெட்டு போயிருமன் இருப்பான். சொல்லிருப்பானா இல்லையா? என்ன காரணம்னு கேட்டா பிள்ளையோட பேசு. அவன் வளர்ந்த பெரிய ஆள் தான், பெரிய மகன் தான். பெரிய மகனா இருந்தா கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி அருமையாக பேசுறாங்க. இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனோடு பேசுகிற நேரத்தில், தன்னை பலி கொடுக்கிற நேரத்தில் கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட எப்படி பேசுறாங்க? யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க, உன்னை அறுப்பதை போன்று அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவு கண்டேன் எனது அருமை மகனே, நீ என்ன நினைக்கிறாய்? உன்னை குர்பானி கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான்பா, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும் போது கூட அழகாக யா புனைய எனது அருமை மகனே என்றுதான் பேசுகிறார்கள். இன்னைக்கு நாம எப்படி பேசுவோம் தெரியுமா? நம்ம குழந்தைகளோட பேசுகிற முறைகளை எல்லாம் எடுத்து பாருங்க. பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு செய்திதான். புள்ள பெத்தெடுக்கும் போது எல்லா தகப்பனாரையும் நீங்க கண்காணிச்சு பாருங்க. ஆண்கள் இப்ப முன்னாடி இருக்கிறது ஆண்கள் தானே, கீழே தானே பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் பிள்ளையோட நடந்து கொள்ற விதத்துக்கும் ஆண்கள் நடந்து கொள்கிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தகப்பனார் பிள்ளைய பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல போகும்போது எப்படி போவாரு? எல்லாரும் போயிருப்பீங்கல்ல, எப்படி போவோம்? புள்ள கிடைச்சிருச்சு, பிள்ளைய போய் பார்க்கணும், ரொம்ப ஆர்வத்துல போய் என் மகனே முத்தே பவளமே வைரமே உலகத்துல உள்ள எல்லா இரும்புட பேரையும் சொல்லி பிள்ளைய கொஞ்சி அவன் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளவு குழந்தையோட பாசமா இருக்கிற தகப்பனார் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் ஆகும்போது பிள்ளையோட எப்படி பேசுவாரு? எரும மாட்டுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியுது இல்ல. சின்ன வயசா இருக்கும் போது தங்கமே முத்தே பவளமே இருப்பாரு. ஒரு பெரிய வயசானதுக்கு பிறகு இந்த எரும மாட்டுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியுது இல்ல, எவ்வளவுதான் நான் சொல்லி காட்டுறது? இப்படி சொன்னா அந்த பிள்ளை நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுமா? நாம் சொல்லுகிற விஷயத்தை புரிந்து கொள்ளுமா? புரிந்து கொள்ளாது. ஒரு வளர்ந்தவராக இருப்பவர் எவரை பார்த்து வளர்கிறார்? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் ரோல் மாடல்களாக இருப்பார்கள். ஒரு மார்க்க அறிஞரை பார்த்து இவரை போன்று நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் உண்டு.
ஒரு நடிகனை பார்த்து அவனை போன்று நான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்டு. ஒரு கிரிக்கெட்காரனை பார்த்து அவனை போன்று நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற இளைஞர்கள் உண்டு. அப்ப வளர்ந்தவர்களுக்கு இவரை போன்று நான் இருக்க வேண்டும், இன்னாரை போன்று நான் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கிற போது, வளராத சின்ன குழந்தைக்கு அந்த எண்ணங்கள் இருக்காதா? அந்த பிள்ளை யாரை பார்க்கு? அந்த பிள்ளைக்கு கிரிக்கெட்காரனை தெரியாது, நடிகனை தெரியாது, ஆலிம்சாவ தெரியாது, அறிவாளிய தெரியாது. தெரிந்ததெல்லாம் யார? தாயையும் தந்தையையும். அப்படியானால் அந்த தாயும் தகப்பனாரும் அந்த பிள்ளையோடு பழகிற போது மிக அன்பாகவும் பாசமாகவும் பழக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வேலை செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு கேட்டா, ஒரு இளம் வயது சிறிய நபித்தோழர். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்பப்ப வேலைகளை செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் நபிகள் நாயகத்திடத்தில் கொண்டு வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை விட்டு சென்று விட்டார்கள். மிக அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழர்கள்ல இந்த அனஸ் இப்னு மாலிக் அவர்களும் முக்கியமானவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது போன்று ஒரு சில முக்கியமான நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 10 வருடங்கள் பணியாளாக வேலை செய்திருக்கிறேன். பணியாளுன்னா மூட்டை தூக்குற பணியாள் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை செய்து கொடுப்பாரு. மார்க்கத்தை படிச்சுக்கிறதுக்காக கூடவே இருப்பாங்க. 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வோடு கூடவே இருந்திருக்கிறேன். நான் எதையாவது ஒன்றை செய்தால் நீ ஏன் இதை இப்படி செய்தாய் என்று நபிகள் நாயகம் என்னிடத்தில் கேட்டதில்லை. அல்லது எதையாவது ஒன்றை நான் செய்துவிட்டால் இதை இப்படி செய்திருக்கலாமே என்றாவது என்னிடத்தில் கேட்டதில்லை. சி என்று கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. 10 வருஷம் ஒரு ஆளு நபிகள் நாயகத்தில் இருக்கிறாரு, அதிலும் வேலைக்காரராக இருக்கிறார், பணியாளாக இருக்கிறார். 10 வருடத்தில் ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறுவனை பார்த்து சி என்று கூட சொன்னதில்லை, அவனை திட்டியதில்லை, அவனை கண்டித்ததில்லை, அவனுக்கு எதிராக மனசு நோகிற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் ரசூலுல்லாஹ் முன்னெடுத்ததில்லை. ஒரு சாதாரண ஒரு பணியாளாக வேலை செய்தவரிடத்துல ரசூலுல்லாஹ் காட்டிய அன்பு, இரக்கம், பாசம் இது. இந்த பாசத்தையாவது நாம நம்முடைய குழந்தைகிட்ட காட்டுறோமா? 10 வருடங்கள் என்னுடைய மகனை நான் வளர்த்திருக்கிறேன், ஒரு நாள் கூட என்னுடைய மகனை மனது நோகிற விதமாக நான் பேசியதில்லை. சில இடம் வரும், கண்டிக்கிற இடம், கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கத்தான் வேணும், அதுதான் ஆளுமை. சில இடங்கள் இருக்கிறது, அந்த இடத்தில் பாசமாகத்தான் நடக்க வேண்டும், நேசமாகத்தான் பழக வேண்டும், அவனுக்கு இனிமையாகத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி பார்த்திருக்கிறோமா என்றால் பார்ப்பதில்லை. தகப்பனார புள்ள பார்க்கும் போது எப்படி பார்க்கிறான்? தீவிரவாதியை பார்க்கிற மாதிரி பார்க்கிறான். புள்ள தகப்பனார் பிள்ளைய பார்க்கும் போது என்றைக்காவது நிறைய பெற்றோர் எடுத்து பாருங்க, நம்மளை நாமளே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தாலே புரியும். எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய தோளுக்கு மேலால் வளர்ந்த மகனுடன் பாசமாக முகத்தை பார்த்து பேசுகிறோம். இந்த சமூகத்தில் அது இல்ல, ரொம்ப கம்மி தான். கேட்டா என்ன சொல்லுவோம் தெரியுமா? தோளுக்கு மேல வளர்ந்துட்டாப்ல, எப்படி நாம பேசுறது? தோளுக்கு மேல புள்ள வளர்ந்துட்டாராம், அதனால வாப்பா என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? மகனோட டைரக்டா மனசு விட்டு, இங்க வாடா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கிறேன், அந்த பொண்ணை பிடிக்குமா இல்ல, இப்படி எல்லாம் கேட்க மாட்டாரு. பொண்ணை பார்த்த செய்தியை உம்மா சொல்லணும், இல்லாட்டி தாத்தா சொல்லணும், இப்படித்தான் நடக்கு. டைரக்டா வா கேட்டா என்ன மரியாதை குறைவான். வீட்டுக்குள்ள வரும்போது செலான் சொல்றதுல இருந்து பாருங்க, புள்ள வீட்டுக்குள்ள வரும்போது செலான் சொல்லாம வந்தா, வேண்டா செலான் சொல்லாம வந்தேன்னு தகப்பனார் கேட்பாரு. ஆனா அவர் வீட்டுக்குள்ள அசால்ட்டா வருவார், கேட்டா நான் வாப்பாம்பாரு. நீங்க வாப்பாவா இருக்கலாம், உம்மாவா இருக்கலாம், வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். என்னன்னு கேட்டா, பிள்ளைகளோடு பழகிற போது இடைவெளி விட்டு பழகி கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளோடு அப்படி பழகுவதில்லை. குறிப்பாக கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள். பிள்ளைக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய, குறிப்பாக கொழும்புவாழ் சமூகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, தகப்பன்கிட்ட இருந்துதான் புள்ள வந்து நிறைய களிமாக்களை கற்றுக்கொள்கிறது. என்ன களிமா? நல்ல அருமையான களிமா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த களிமாக்களை எல்லாம் அம்மாவை இழுத்து பேசுறது, அத்தாவை இழுத்து பேசுறது. ஒரு சண்டை வந்தா பார்க்கணுமே, பரம்பரையே இழுத்து புதைச்சிருவாங்க அந்த இடத்துல. சண்டை வந்து 2 பேருக்கு தான். ஆனா அந்த சண்டையில பேசுற வார்த்தைகள் இருக்குல்ல, குறிப்பா கொழும்பு சமூகத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவ்வளவு தூஷணத்தை எங்கதான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தானோ யோசிக்கிற அளவுக்கு அவ்வளவும் கற்றிருக்கிறான். எங்க இருந்து கற்றான் தெரியுமா?
மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டையாக இருக்கும். பிள்ளைக்கு முன்னால் சண்டை பிடித்திருப்பார்கள். தகப்பனார் பேசுகிற அத்தனை கெட்ட வார்த்தைகளும் பிள்ளைக்கு மனப்பாடம் ஆகிறது. தாயார் பேசுகிற அத்தனை கெட்ட வார்த்தைகளும் பிள்ளையினுடைய மனதிலே ஆழமாக பதிகிறது. மற்றவர்கள் பேசுகிற அத்தனை விஷயங்களும் பிள்ளையினுடைய மனதிலே ஆழமாக பதிகிறது. இப்படி பதிகிற நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை இனிமையானதாக மாறுமா? நாளைக்கு அவன் யாரோடைய சண்டை பிடிக்கும் போது அதே வார்த்தையை பேச மாட்டானா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் இதே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பாபன் வலா ஃபஹாஷன். ரசூலுல்லாஹ் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையும் கேவலப்படுத்தி பேசுறதோ அல்லது கெட்ட வார்த்தை பேசுறதோ அல்லது சபிக்கிற விதமான பேச்சுக்கள் பேசுறதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாட்டில் இருக்காது. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னக்கல் அலா குலுக்கின் அதீம். நபியே, நீங்கள் அழகிய நற்குணத்தில் இருக்கிறீர்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்தை மாதிரி உலகத்துல யார நற்குணத்தையும் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் எந்த இடத்துலயுமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, சபிக்க மாட்டாங்க, தவறான வார்த்தைகள் பேச மாட்டாங்க. இது குடும்பத்துக்குள்ள மட்டுமில்ல, வெளியிலே ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. இப்படி ஒரு தகப்பனார் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துகிற போது பிள்ளை அப்படியான வார்த்தைகளை பேசுமா? கண்டிப்பாக பேசாது. ஒரு தகப்பனார், சில பேர் என்ன நினைக்கிறோம்னா, சொல்லி கொடுக்கத்தாங்க வேணும், பாப்பா சொல்லி கொடுப்பாரு, கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, அதெல்லாம் சொல்லி கொடுக்காம விட்டா கொழும்புல வாழ முடியுமான்னு கேட்பாங்க. கேட்கிறானா இல்லையா? அதெல்லாம் தெரியாட்டி அப்படி வாழ முடியுமா? அதெல்லாம் படிச்சு வச்சுக்க, களவும் கற்றுமரம்பாங்க. களவும் கற்றுமரன்னா ஒரு கிறுக்கன் சொல்லி வச்சாங்கிறதுக்காக நாம அதை ஏத்துக்கலாமா? களவும் கற்றுமர கேட்கறதுக்கு அழகா இருக்கு. அது என்ன களவும் கற்றுமர? உன் வீட்டுக்குள்ள வந்து திருடிட்டு ஏன்பா திருடின? களவும் கற்றுமர என்று இருக்கிறது. ஆசிரியர் படிச்சு கொடுப்பாங்கல்ல, டீச்சர் படிச்சு கொடுக்குறாரு வைப்போம், களவும் கற்றுமர. டீச்சர் வீட்டுக்குள்ளே போய் திருடிட்டு வந்துட்டான். ஏன்டா திருடின? நீங்க தானே சொன்னீங்க களவும் கற்றுமர என்று சொல்லி. அதான் நான் களவை கற்று மறந்து விடுவேன். இப்படி செஞ்சா சரி வருமா? அப்ப சில விஷயங்கள் இருக்கிறது செய்யக்கூடாது என்றே சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில விஷயம் இருக்கிறது இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளுக்கு மத்தியில் பேசுகிற போது நல்ல வார்த்தைகளை மாத்திரம் தான் பேச வேண்டும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆளுமையை ஒரு தகப்பனாராக, ஒரு சமுதாய தலைவராக இந்த சமூகத்துக்கு மத்தியிலே முன்வைக்கிற போது இந்த நல்ல வார்த்தைகள் மூலமாகத்தான் முன்வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த சமூகத்தை எடுத்து பாருங்க, அவங்களுக்கு கெட்ட வார்த்தையே பேச தெரியாதா? மக்கா காவிரிகளோட மாளிகாவத்த காரியங்களை ஒப்பிட்டா இவங்க தேக்கரண்டி அளவுக்கு தான் வருவாங்க. அவங்க தான் அவ்வளவு வருவாங்க. அந்த அளவுக்கு உலகத்திலேயே ஆக கேடுகட்ட சமூகம் யாரு? அந்த மக்கா காவிர்கள். நம்ம இலங்கை மக்கள் மாதிரியா? நாம பேசுகிற இந்த கெட்ட வார்த்தைகளோட அந்த கெட்ட வார்த்தைகளோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அவ்வளவு கேடுகட்ட செயல் செய்த சமூகத்துலதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பிறந்து இந்த சமூகத்துக்கு நேர்வழி காட்டினார்கள், நல்ல செய்திகளை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப குழந்தைகளுக்கு மத்தியில் பேசுகிற போது நாம் ஆரம்பமாக நம்முடைய பேச்சுக்களை மிக நேர்த்தியாக அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, குழந்தைகளோடு நடக்கிற போது நம்முடைய நடவடிக்கைகள் மிகவும் பாசத்துக்குரியதாக அமைய வேண்டும். ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உரையாற்றி திருமதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது, ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கும் போது பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஹசன் ஹுசைன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளைகள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள் இருவரும் சிகப்பு நிற ஆடை ஒன்றை அணிந்தவர்களாக நடந்து வருகிறார்கள். அன்ன நடை போட்டு மிக அழகாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? மிம்பர்ல இருந்து உடனே கீழே இறங்கி போய் பிள்ளைய தூக்கிடுறாங்க. பிள்ளைய தூக்கி கொஞ்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக உண்மையை தான் சொன்னான். என்ன உண்மையை சொன்னான்? உங்களுடைய சொத்துக்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்று சொன்னானே, உண்மையில் சோதனை தான். இப்படி இந்த குழந்தைகளை பார்த்த பின்னாலும் இவர்களை வந்து தூக்கி கொஞ்சாமல் என்னால் உரையாற்ற முடியவில்லை. ரசூலுல்லாஹ் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புள்ள முன்னாடி வர்றான், பேர புள்ள தான் வர்றான். அந்த புள்ளைய போய் கொஞ்சாம பயான கண்டினியூ பண்ண முடியலையா? அந்த அளவுக்கு ஓடி போய் புள்ளைய தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி எத்தனை சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வாய்க்கிறது. புள்ள விளையாடிக்கிட்டு இருப்பான், தகப்பனார் அவ பாட்டுக்கு விடிஞ்சு அந்திப்பட்டா வேலையா செஞ்சுக்கிட்டு இருப்பான். வேலை செய்யத்தான் வேண்டும், வேலைக்கென்று நேரம் ஒதுக்கத்தான் வேண்டும். பிள்ளையோடு கொஞ்சுவதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். அந்த நேரம் கிடைக்காது.
தாய்க்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும், தந்தைக்கு அந்த நேரம் கிடைக்காது. கிடைக்காத போது கவலைப்படுவதை விட கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை எடுத்து பாருங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயணத்துக்கு கிளம்புறாங்க. கிளம்பும் போது அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்வோட எதையுமே பேசல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவோட எதையுமே பேசல. ரெண்டு பேருமே அமைதியா போகிறார்கள். எது வரைக்கும் போறாங்க தெரியுமா? பனு கைனுகாவுடைய சந்தை இருக்கிற இடம் வரைக்கும் செல்கிறார்கள். அந்த சந்தையில தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு இருக்குது. அலி ஃபாத்திமா ரெண்டு பேரும் வாழக்கூடிய வீடு அங்கதான் இருக்குது. ரசூலுல்லாஹ் அந்த வீட்டினுடைய திண்ணையில் போய் அமர்கிறார்கள். இது திண்ணைன்னா இன்னைக்கு பெரும்பாலும் கொழும்பு மாதிரியான ஊர்கள்ல திண்ணைகள் இல்லாமல் போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது. கிராமங்களுக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வீடுகளுக்கு திண்ணை வைத்து கட்டக்கூடிய காட்சியை பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுக்குண்டே ஒரு இடத்த கட்டுவாங்க. அதுக்கு பேர் என்ன? திண்ணைகள். கொழும்புல பெரும்பாலும் இல்ல, அது கடையோரத்தில் அதுக்குன்னு போய் உட்கார்ந்துக்கிறேன்னு. ஆனா ஊர்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வீடு கட்டும் போதே வீட்டுக்கு திண்ணை இல்லாம கட்ட மாட்டாங்க. இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. அது மாதிரி ஒரு திண்ணை, அதுல போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்து என்ன கேட்கிறாங்கன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் ஹசன் ஹுசைனை அனுப்ப சொல்லுகிறார்கள். இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அனுப்ப சொன்னதோட கொஞ்சம் லேட் ஆகுது, பிள்ளைகள் வரலையே. அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? அநேகமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிள்ளைக்கு ஆடை அணிவித்திருக்கலாம், நறுமணங்கள் பூசி இருக்கலாம். நறுமணங்களை பூசி டிரெஸ் நல்லா உடுப்பாட்டி அணிய வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தன்னுடைய தகப்பனார் பேர பிள்ளைகளை அழைக்கிறார், அனுப்பி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரெண்டு பேரையும் கட்டி அணைத்து அவர்களுக்கு முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு அந்த இடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, நான் இவர்களை நேசிக்கிறேன், இவர்களை நேசிப்பவர்களை நீயும் நேசித்து விடு. இந்த உலக மக்களுக்கு நேர்வழி காட்ட வந்தவர், தன்னுடைய குடும்பத்தோடு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அடுத்தவர்களுக்கு படிப்பினை ஆகிவிட வேண்டும். நமக்கெல்லாம் படிப்பினை ஆக்குறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இந்த காரியத்தை செய்து காட்டுகிறார்கள். நிறைய வீடுகள்ல குழந்தையாக பிள்ளை இருக்கிற காலம் வரைக்கும் அவனோடு அன்பாக பழகுகிற தந்தைகளை பார்க்கலாம், தாய்மாரை பார்க்கலாம், பாசமாக பேசுகிற பெற்றோரை பார்க்கலாம். ஆனா பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்ற நேரத்தில் அந்த தொடர்பெல்லாம் இல்லாமல் போய்விடும். பல இடங்கள்ல குமரு பிள்ளைகள், இளம் வயது பெண் பிள்ளைகள், இளம் வயது ஆண் பிள்ளைகள் இந்த காதல் வலையிலே சிக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, 25 வருஷம் வளர்த்துட்டேன், 20 வருஷம் வளர்த்துட்டேன், இந்த தகப்பனை விட்டுட்டு இந்த தாயை விட்டுவிட்டு இன்னைக்கு ஒருத்தனை கண்டுட்டு அவங்க கூட காதல் வயப்பட்டுட்டியம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருடைய கவலையில் நியாயம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதற்கு காரணமும் அவர்களே தான். என்ன காரணம்? ஒரு கட்டத்தை தாண்டுகிற நேரத்தில் பிள்ளையோடு சிறு வயதில் காட்டிய பாசத்தை பெற்றோர் காட்டுவதில்லை. புள்ள வளர்ந்துட்டான், அவனோட நாம இப்படித்தான் இருக்கணும் என்று தங்களுக்கு தாங்களே ஒரு வட்டத்தை வரைந்து கொள்கிறார்கள். புள்ள ஒரு கட்டத்தை தாண்டும் போது இளம் வயசாயிட்டா, அவளோட பொம்பளை பிள்ளையா இருந்தா உம்மா முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்தா வாப்பா முகம் கொடுத்து பேச மாட்டாரு. முஸ்லீம் குடும்பங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குமர் பிள்ளை யாரோட பாசம்? வாப்பாவோட தான் பாசம். இதே நேரத்தில் ஆம்பளை பிள்ளையா இருந்தா அவன் யாரோட பாசமா இருப்பான்? உம்மாவோட பாசமா இருப்பான். எது எடுத்தாலும் உம்மாட முந்தானியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறியே என்று சொல்லுவாங்கல்ல. ஏன்னு கேட்டா அது கரம் விளையாடுற மாதிரி அப்படி மாறித்தான் நிப்பாங்க. என்ன காரணம் கேட்டா அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். வாப்பாவுடைய முகத்தை பார்க்கறதுக்கு அவன் பயப்படுறான், அவன் முகத்தை பார்க்கறதுக்கு இவர் கௌரவம் பார்க்கிறார். இப்படி இருந்தா குடும்பத்துக்குள்ள அந்நியோன்யங்கள் வருமா? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கையை அங்கே அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஒரு கட்டத்துல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய குடும்பங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏசுறது பேசுறதுங்கிறது ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் இருக்குது. சில பேர் பிள்ளைக்கு அடிப்பாங்க பாருங்க, அந்த அடிய அவனுக்கு திருப்பி அடிச்சா தாங்க மாட்டான். தகப்பனாராக இருப்பவர் பிள்ளைக்கு அடிக்கிற அடிகள் இருக்குது, அடிக்கவே கூடாது. பல இடங்கள்ல இதுதான் நடக்கிற பிழை. என்ன தெரியுமா? குர்ஆன் மதரசாக்கள் எடுங்க. குர்ஆன் மதரசாக்கள் எடுத்துக்கிட்டா கூட குர்ஆன் மதரசால ஆனிசா பெரம்பு வச்சிருப்பார்ல, அது வைக்க கூடாது. அது அவங்க நடத்துறவங்க புரியணும். அதை ஏன் வைக்க கூடாதுங்கிறோம்? நாம நம்முடைய மதரசாக்களுக்கு எல்லாம் சொல்றோம், மதரசா நடத்துறவங்க பெரம்புகள் யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அன்பா பழகுங்க. எதுக்காக சொல்றோம் தெரியுமா? லாஜிக்கல் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பன்சலைக்கு போய் பாருங்க, பிரிவனா நடத்துறான், அங்க கம்பு வச்சிருக்கானா? பெரம்பு கிடையாது.
ஒரு சர்ச்சுக்கு போய் பாருங்க, அவனுடைய மத பாடங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அங்க பெரம்பு இருக்குதாண்டா? பெரம்பு கிடையாது. ஆனா எல்லா மதரசாக்கும் போய் பாருங்க, மௌலவிய கண்டாலே ரோட்ல புள்ள நிக்க மாட்டாங்க. ஏன் நிக்க மாட்டாங்க தெரியுமா? மௌலவின்னா அடிப்பாரு, இந்த எண்ணம் தான் ஊட்டப்பட்டிருக்கு, பெரம்பு எடுத்துருவாரு, இந்த எண்ணம் ஊட்டப்பட்டிருக்கு. சில பள்ளிவாசல்களில் சில மதரசாக்களில் பெரம்புகள் அப்படி வரிசைக்கு தொங்க போட்டிருப்பாங்க. வந்து முடிய இந்த கையெழுத்து போட்டு வேலை பார்க்கிற மாதிரி அவர் வந்து முடிய முதல்ல எடுக்கிறது பெரம்பத்தான். மௌலி அடிக்கிறதே ஒரு ஆர்வமா நினைக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. எதுக்காக சொல்ல வர்றேன்? இதே மாதிரி குடும்பத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா, தகப்பனாருன்னா புள்ள மூச்சு பேச்சு இல்லாம இருந்துருவான், வாப்பா அடிச்சிருவாரு. நீங்க நினைப்பீங்க புள்ள பயந்து போய் இருக்கிறான்னு. நீங்க இருக்கிற நேரத்தில் பயந்து போய் இருப்பான். நீங்கள் இல்லாத போது நீங்கள் எதை செய்யக்கூடாது என்றீர்களோ அதைத்தான் ஆர்வமாக செய்வான். ஏன் ஆர்வமாக செய்வான் தெரியுமா? நீங்கள் அவனை கம்பால் பயப்படுத்தி வைத்திருந்தீர்கள். அந்த பயத்துக்கு தான் இருந்தான். பயம் நீங்க இல்லைன்னு விளங்கினதோட அடுத்த கட்ட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான். நிறைய வீடுகள்ல பெரம்பை கொண்டு கம்பை கொண்டு பயமுறுத்தக்கூடிய பெற்றோராகத்தான் நிறைய பெற்றோர் இருக்க. என்ன நினைக்கிறோம் தெரியுமா? வாப்பான்னாலே அடிக்கிறவரு, அடிச்சு திருத்துறவரு. ஏன் அன்பால சொல்லி திருத்த முடியாதா? நபிமார்கள் அன்பால் தான் சொன்னார்களே, எத்தனையோ சஹாபாக்கள் அன்பாக சொல்லி திருத்தினார்களே, இப்படி அன்பாக பேச முடியாதா? அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதா? நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தகப்பனார் போய் இன்னொருத்த சொல்லுவாரு, என் பிள்ளை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன், கொஞ்சம் அப்படி சொல்லுங்களேன், இப்படி சொல்லுங்களேன். ஏன் அடுத்தவனை வச்சு மூணாவது நபரை வச்சு சொல்ல வைக்கிறோமே, ஏன் நம்மளால சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது என்று நினைக்கிறார். காரணம் ஈகோ, எனக்கும் உனக்கும் இடையில இருக்கிற கௌரவ பிரச்சனை. இப்படி பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கை சுமூகமாக போகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற நேரத்தில் சொல்லுகிறார்கள், மா லரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் கத்து பியதிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கரத்தால் யாருக்குமே அடிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கையால யாருக்குமே அடிக்க மாட்டார்கள். வலா இம்ராத்தன் வலா காதிமன், தன்னுடைய அடிமைக்கு அடிக்கவும் மாட்டாங்க, தன்னுடைய மனைவிக்கு அடிக்கவும் மாட்டாங்க, யாருக்கும் அடிக்க மாட்டாங்க, யுத்தத்தை தவிர. ரசூலுல்லாஹ் ஒருவனுக்கு அடிக்கிறார்கள் என்றால் எங்க அடிப்பாங்க தெரியுமா? போர்க்களத்துல மட்டும்தான் அடிப்பாங்க. அது போர்க்களத்துல அடிக்காம கையை கட்டிக்கிட்டு நிற்க முடியாதுல்ல. யுத்த காலத்துல போயின்னு நான் யாருக்குமே அடிக்க மாட்டேன்னா இங்க என்ன பூ எடுத்து கும்பிடு போடுவா வந்தேன்னு கேட்பானுவன். அங்க யுத்த காலத்துல அடிக்கிறதுக்கு ஏதோ அது அடிக்கிற இடம், அங்க அடிக்கத்தான் வேணும். ஆனா அது தவிர்ந்த எந்த இடத்துலயுமே ரசூலுல்லாஹ் யாருக்கும் அடிக்க மாட்டார்கள். யாருக்கும் ரசூலுல்லாஹ் எதற்கும் அடித்ததாக எந்த செய்தியும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்துல அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, தன்னுடைய ஒரு அடிமைக்கு கடுமையாக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அபூ மசூத் என்று அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது இவருக்கு தூரத்துல இருந்து சத்தம் கேட்கறதுனால ஒழுங்காக அதை செவிமடுக்க முடியல. இவர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அபூ மசூதே என்று கூப்பிட்டது யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. பின்னாடி இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பக்கத்துல வந்ததோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய அடிமையின் மீது உனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ இதைவிட அதிகமான அதிகாரம் உன் மீது உன்னை படைத்த ரப்புக்கு இருக்கிறது. நீ உன் அடிமை என்று சொல்லி மாட்டு கடிக்கிற மாதிரி அடிக்கிறியே, உனக்கே இவன் மேல இவ்வளவு அதிகாரம் இருக்கும்னு சொன்னா உன்னை படைச்ச ரப்புக்கு அவன் உன் மீது எவ்வளவு அதிகாரம் இருக்கும்? அல்லாஹ் பயந்துக்க சொன்னதோட அவர் சொல்லுகிறார், என்னை அறியாமல் என்னுடைய கையிலே இருந்த சாட்டை கீழே விழுந்து விட்டது. பிள்ளை கடிக்கிற நேரத்துல இத மனசுல வச்சுக்கிறேன், நமக்கே இவன் மேல இவ்வளவு அதிகாரம் இருக்கும்னா நம்ம மேல ரப்புக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும்? குற்றம் செய்வான், அடிச்சா தாங்க திருந்துவாங்க, அடியாத மாடு படியாதும்பாங்கல்ல. உலகத்துல எந்த மாடு படிச்சுச்சு? கதை சொல்லுவாங்க, நாமனுக்கு இருக்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்போம். அடியாத மாடு படியாதுங்கிறான். உலகத்துல எந்த மாடாவது படிச்சிருக்குதா? அப்ப அவன் கிறுக்குத்தனமா தான் எழுதி வச்சிருக்காங்கிறத புரிய வேணாமா? நாம எந்த மாடுமே படிக்காது, மனுஷன் தான் படிப்பான். அப்ப மனுஷனுக்கு அடிக்கிற மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி மனிதனுக்கு அடித்தால் அதனால ஏதாவது ஃபாயிதா கிடைக்குமா? எந்த ஃபாயிதாவும் கிடைக்காது. அப்ப இந்த பழமொழிகளை நம்பிக்கொண்டு காலம் கடத்துவதை விட ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகள் தான் நமக்கு ஏற்றமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லியவுடன் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இதற்கு பிறகு எந்த அடிமைக்கும் அடிக்க மாட்டேன், யாருக்குமே அடிக்க மாட்டேன்னு முடிவெடுக்கிறாரு. இந்த அடிமையை நான் விடுதலை செய்து விடுகிறேன் என்று சொல்லியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ இந்த காரியத்தை மாத்திரம் செய்திருக்காவிட்டால்
நரக நெருப்பு உன்னை பொசுக்கி இருக்கும். நீ அவனை விடுதலை செஞ்சிட்ட இல்லைன்னு சொன்னா நரக நெருப்பு உன்னை பொசுக்கி இருக்கும். பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை என்பது மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைக்கும் உரியதுதான். தகப்பனாரால பிள்ளை பாதிக்கப்படுற நேரத்தில் பிள்ளை கையேந்திராண்டு வைங்க, தகப்பனார் பாதிக்கப்பட்டு விடுவார், அவருக்கு அல்லாஹ் தஆலா தண்டனையை கொடுத்து விடுவார். ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளையினுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நான் நேர்மையாக நடக்கிறேனா, நான் அநியாயம் செய்கிறேனா, ஒரு பிள்ளையை பார்த்து மறுபிள்ளைக்கு வேறு விதமாக பார்க்கிறேனா, ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை திறக்கிறேனா, நியாயம் நீதி பேணப்படுகிறதா, இது எல்லாம் ஆழமாக மனதிலே பதிக்க வேண்டும். காரணம் என்ன? நமக்கு நம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கிற அதிகாரத்தை விட அதிகமான அதிகாரம் நம் மீது ரப்புக்கு இருக்கிறது. நாளை மறுமையிலே நம்மை அவன் தண்டித்து விடுவான், மறுமையிலே நாம் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டு விடுவோம். அதனால பிள்ளைகளுக்கு அடிப்பது, பிள்ளைகளுக்கு ஏசுவது, பிள்ளைகளுக்கு திட்டுவது, பிள்ளைகளோடு நடப்பது, எல்லா விஷயத்திலையும் நேர்மை பேணப்பட வேண்டும். இந்த ஆளுமை மிக்க தன்மையைத்தான் பெற்றோர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு மார்க்க ரீதியிலான செயல்பாடுகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே முன்னெடுக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பாதையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபிகள் நாயகத்துடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நடந்து போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை பாதையில நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பேரிச்சம்பழம் விழுந்து கிடக்குது. உடனே அதை எடுத்து வாயில போட்டுறாரு. சின்ன பையன் என்ன செய்வான்? ரோட்ல கூட்டிக்கிட்டு போறீங்க, போற நேரத்தில் கடைக்கு கூட்டு போக்கல என்ன செய்யறான்? அதைத்தான் இதைத்தான் கேட்கிறானா இல்லையா? இது மாதிரி ரோட்ல கூட்டிக்கிட்டு போகும்போது ஒரு சாக்லேட் கீழே விழுந்திருக்குது, எடுத்து வாயில போட்டுருவானா இல்லையா? இது மாதிரி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா உடனே பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாய்க்குள்ள கையை விட்டு அதை கிண்டி எடுத்து வெளியே வீசுறாங்க. வீசி விட்டு சொல்லுகிறார்கள், நான் ஏன் இதை செய்தேன் தெரியுமா? பிள்ளைக்கே சொல்லி காட்டுறாங்க, பேர பிள்ளைக்கு சொல்றாங்க, நபிகளாருடைய குடும்பத்தினருக்கு ஜகாத் நிதி கூடாது என்பது உனக்கு தெரியாதா? அது பொது சொத்து வாப்பா, நமக்கு அது ஹலால் இல்ல. நீ நபிகளாருடைய குடும்பத்தினர் ஒருவராக இருக்கிறாய், நாம் அதை சாப்பிடக்கூடாது. எடுத்து வீசினா பத்தாது, ஏன் எடுத்து வீசினோம் என்பதை சொல்ல வேண்டும். நிறைய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை என்ன? டிவி பார்க்காத என்று சொல்லுகிறார்கள். ஏன் டிவி பார்க்க கூடாது? அதை சொல்லி இருக்கிறோமா? புள்ள திருப்பி கேட்பான், ஏன் வாப்பா டிவி பார்க்க கூடாது? அறப்படிச்ச கேள்வி கேட்காதான் வருவாப்பா. அவன் கேட்டது தப்பா, நீங்க டிவி பார்க்க கூடாதுங்கிறீங்க, நல்ல விஷயம். அவன் கேட்ட கேள்வி தப்பா, ஏன் டிவி பார்க்க கூடாது? அழகாக எடுத்து சொல்ல வேண்டும். மகனே, அதிலே ஆபாசங்கள் காட்டப்படுகிறது, அசிங்கங்கள் காட்டப்படுகிறது, அது நல்லதல்ல, சமூகத்தை சீரழிப்பது, நீ நல்ல பிள்ளையாக வளர வேண்டும், மார்க்கம் அதை தடுக்கிறது, நபிகள் நாயகம் இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் இப்படி சொன்னான் என்ற அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்ட வேண்டும். புள்ள கேள்வி கேட்டு முடிய அறப்படிச்ச கேள்வி கேட்கிற, எங்கிட்டே கேள்வி கேட்கிறியாடா அப்படின்றதோட புள்ள என்ன நினைக்கிறான் தெரியுமா? வாப்பாட்ட கேள்வி கேட்க கூடாது. உம்மாட்ட போய் கேட்கும் போது அது அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கு கிறுக்கிறதுக்கு அப்படி போகுமா. நிறைய குடும்பத்தில் என்ன நடக்குது? ஏன்னு கேட்டா உமாக்கு தெரியும் அந்த ஆளு அடிக்கடி இப்படி கிறுக்காதுதான் இருந்து சொன்னதோட புள்ளற மனசுல ரெண்டாவது வடி, நம்ம வாப்பாட்ட கேட்டோம், நம்மளை பார்த்தா வாப்பாக்கு கோபம் வருது. ரெண்டாவது பிரச்சனை என்ன? வாப்பாக்கு கொஞ்சம் கிறுக்கு இருக்குது, ரெண்டாவது மெசேஜ் போயிருது. தாத்தாட்ட போய் கேட்பான், என்ன எப்ப பார்த்தாலும் நம்முடைய தகப்பனார் கடுகடுன்னு இருக்காரு தாத்தா, என்ன காரணம்? இந்த அக்காட்ட போய் கேட்கும் போது அக்கா திருப்பி சொல்லுவா, நம்ம வாப்பா கொஞ்ச நாளாவே இப்படி பைத்தியகார மாதிரி தானே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, அப்ப வாப்பாவுக்கு பைத்தியம். ஒவ்வொரு செய்தியா என்ன செய்யும்? பசுமரத்து ஆணி போல அப்படியே பதிந்து கொண்டு வரும். அப்ப கடைசியில ஒரு 5 வருடம் 6 வருடம் 7 வருடம் 10 வருடம் தாண்டுகிற நேரத்தில் பிள்ளை என்ன செய்ய மாட்டான்? உங்களை மதிக்க மாட்டான், உங்களுடைய பேச்சுக்களை கேட்க மாட்டான். அவனுடைய மனதில் அது ஆழமாக பதிந்து விட்டது. சில வீட்டுல செல்ல பிள்ளைன்னு ஒருத்தன் இருப்பான், அல்லது செல்ல பிள்ளைன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒரு சில வீடுகளில் பொம்பளை பிள்ளை செல்ல பிள்ளை, சில வீடுகளில் ஆம்பளை பிள்ளை செல்ல பிள்ளை. இந்த செல்ல பிள்ளை என்று நீங்கள் ஒருவர் மீது காட்டுகிற அபரிமிதமான பாசம் இருக்கிறது, அந்த பாசம் நாளை மறுமையிலே உங்களை பிடித்துக் கொள்ளும். ஏன் பிடித்துக் கொள்ளும் தெரியுமா? மற்ற பிள்ளைகள் நினைப்பாங்க, இவன் மேல மட்டும் பாசமா இருக்கிறார், அவன் கேட்டா சேர்த்து வாங்கி கொடுக்கிறாரு, அவன் கேட்டா கேட்டதை வாங்கி கொடுக்கிறாரு, நான் கேட்டால் நான் கேட்டதை வாங்கி தரவில்லை, அல்லது என்னோடு முகம் தந்து பேசவில்லை, என்னோடு அன்பாக நடக்கவில்லை, அவனுக்கு கொடுக்கிற அதே அந்தஸ்தை எனக்கு தரவில்லை. மனதளவில் பாதிக்கப்படுகிற போது பெற்றோர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் பிடித்துக் கொள்வான். அப்ப பிள்ளையோட பேசுகிற நேரத்தில், பிள்ளையோட நடக்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை கூடாது என்று சொல்லிக் கொடுத்தால் அது ஏன் கூடாது என்பதையும் சேர்த்தே சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
சில இடங்கள்ல படிக்கட்டுல புள்ள ஏறுவான், ஏறி கீழே விழுந்துருவான். இதுக்கப்புறம் நீ படிக்கட்டுக்கு ஏறினா காலை முடிச்சு விடுவான் பாரு. தகப்பனார் என்ன சொல்றது கேட்டு அதான் கண்டிக்கிற முறைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்கட்டுக்கு ஏறி கீழே விழுந்தானா, மகனே அப்படி ஏறக்கூடாது வாப்பா, இந்த இப்படி ஏறு. அவனுக்கு திருப்பி சொல்லி நிறைய குடும்பத்துல பிள்ளைகள் ஆளுமையற்றவர்களாக இருப்பதற்கு காரணமே பெற்றோர்கள் தான். நாம நினைக்கிறோம் நம்ம புள்ள படிக்கிறான் இல்ல, நம்ம பிள்ளை சோம்பேறியாவே இருக்கிறானே, நம்ம பிள்ளை ஆக்டிவிட்டிஸ் போதாம இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அவன் அல்ல, நீங்கள் தான் காரணம். சில வாப்பாமார் புள்ளோட தொல்லை தாங்க இல்லாம இருக்கிறதுக்கு புள்ள ஒரே அல நோய் நோயின்னு கேள்வி கேட்கிறான்னு வைக்க, வாப்பா ஒரு பேப்பர் எடுத்து கிழிச்சா ஏன் கிழிச்சீங்கன்னு கேட்பான், திருப்பி ஒட்டினா ஏன் ஒட்டினீங்கன்னு கேட்பான். இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான்னு வைங்க. இவனை ஆஃப் பண்றதுக்கு என்ன வழி? இப்போ ஒரு வழியும் இல்ல, ஒரே ஒரு வழியை லேசா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. என்ன வழி? ஒரு டேபை வாங்கி கையில கொடுத்துருவோம், இல்லன்னா ஒரு செல்போனை வாங்கி கையில கொடுத்துருவோம். 4 கேமை போட்டு கொடுத்து யூடியூப் ஓபன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா விடிய விடிய அவன் அதுலயே இருப்பான். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் ஸ்ரீலங்காட முன்னாள் ஜனாதிபதியோட பேரை கேட்டு பாருங்க. முன்னாள் ஜனாதிபதியா? அது சனத் ஜெயசூரியன். முன்னாள் ஜனாதிபதியை கேட்டா ஏன்னு கேட்டா அவனுக்கு அந்த நாலேஜ் இல்ல, நீங்க கொடுக்கல. இன்னைக்கு செல்போன்லையும் டிவிலையும் தான் புள்ளட கண்ணோட்டம் இருக்குது தவிர குர்ஆன் ஹதீஸ் இந்த உலக செயல்பாடுகள் கல்வி இதெல்லாம் வெட்டு வார்த்தையா போய்விட்டது. அதை பத்தி நமக்கு கணக்கும் இல்ல, நாம அதை கேர் பண்றதும் இல்ல. நமக்கு என்ன தேவைன்னு கேட்டா பிள்ளை வீட்டுக்குள் தகப்பனாரை அலட்டக்கூடாது, பிள்ளை வீட்டுக்குள் தாயை சுதந்திரமாக இருக்க விட வேண்டும், நிம்மதியாக இருக்க விட வேண்டும். அதற்கு செய்கிற வேலை என்ன? காதுல இயர்போனை மாட்டி எதையாவது போட்டு கொடுத்துட வேண்டியது, இல்லன்னா கையில ஒரு டேபை கொடுத்துட வேண்டியது, இல்லன்னா டிவி கேம போட்டு கொடுத்துட வேண்டியது. இப்படி செய்கிற போது அவனுடைய மூளை அப்படியே அதற்குள் சுருங்கப்பட்டு விடுகிறது. அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. நிறைய இடங்கள்ல கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு காரணமாக இளைஞர்கள் மாறுவதற்கு காரணமே தெரியுமா? இந்த டிவி கேம். கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சர்ச்சையை உண்டாக்கின ஒரு டிவி கேம் போட்டான். அது என்ன கேம் தெரியுமா? ஒரு 6 பெண்களை வச்சிருப்பாங்க, 2 ஆண்கள் அதை கார்ட்டூனா சித்தரிச்சிருப்பான். அந்த 6 பிள்ளைகளை இந்த 2 ஆண்கள் ரேப் பண்ணணும். இதுதான் டிவி கேம். நாம நினைப்பது என்ன? சின்ன பிள்ளைகள் விளையாடுது, அது கார்ட்டூன் தானே நினைக்கிறோம். அந்த கார்ட்டூனை ஒரு 5 நிமிஷம் கூர்ந்து பார்த்து பாருங்கள். அது கார்ட்டூன் என்பது சினிமா படத்தை விட கேவலமானதாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெரிய பிசினஸ் அதுதான். இன்னைக்கு பெரிய தமிழ் உலகத்துல நீங்க ரஜினிகாந்த் சினிமாவையும் அந்த அஜித் குமார் சினிமா படத்தையும் பார்க்கிறாங்களா இருப்பீங்க. ஆனா யூரோப்ல இந்த சினிமா ஓடுதா? 3D 4D எல்லாம் வந்துட்டா இல்லையா? ஏன் காட்ட வர்றாரு? அந்த அனிமேஷன் படங்களாக கொண்டு வந்துட்டான். இதை விட அது எடுபடுகிறது, மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகுது, போய் தங்கி நிக்குது. அப்ப இது அத்தனையும் மூளையை மழுங்கடிக்க கூடிய செயல்பாடுகள், புள்ளைய வளர விடாம பண்ணிடும். நமக்கு ஈஸிக்கு நாம செய்ய போன ஒரு வேலை கடைசியில யோசிக்கிறது, கணக்கு பாடத்துல புள்ள ஃபெயில் ஆயிடுவான். ஒரு பெரம்பு முறிகிற வரைக்கும் அடிச்சு முடிச்சிருப்பாரு, அடுத்த நாளும் அதே மாதிரி ஃபெயில் ஆயிட்டு வருவான். என்ன காரணம்? அவனுக்கு கணக்கு ஓடாது, அவனுக்கு ஓடுறது அந்த டேப்ல இருக்கிற கேம் தான். அவனுக்கு தமிழ் பாடம் புரியாது, அவனுக்கு சயின்ஸ் புரியாது. நீங்க புள்ள டாக்டரா வரணும்னு நினைப்பீங்க, அவன் சாதாரண கூலி தொழிலாளியாக வருவதற்கு கூட தகுதியற்றவனாக மாறிவிடுவான். நிறைய வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள்ல இதுதான் முக்கியமான பிரச்சனை. அதே போன்று இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? தகப்பனார் பெற்றோர்கள், சில பெற்றோர்களை பார்த்தா எப்ப பாரு அப்படியே அயன் பண்ணின டைல்ஸ் மாதிரி நிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அப்படி முகம் ஒரு மாதிரியா இருக்கும், சிரிச்சு பார்க்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமினை பார்த்து புன்னகைப்பதும் தர்மமே. ஒரு மூமினை பார்த்து புன்னகைப்பதும் தர்மம், சிரிக்கிறது கூட தர்மம்ங்கறாங்க. சிரிக்கிறதுக்கு காசா உலகத்துல இல்ல தானே? ஒருத்தனை பார்த்து சிரிக்கிறதுக்கு காசா? காசு இல்ல. ஸலாம் அலைக்கும் நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டு போறோம். அல்லாஹ் சதகா செய்த நன்மையை அதிலே எழுதுகிறான். இந்த அளவுக்குள்ள ஒரு முக்கியமான நன்மை. ஆனா சில பேரை பார்த்தீங்கன்னு, சில பேர் இருப்பாங்க எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, புரியுதா? இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டான், அப்படியே இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் சரி, உனக்கெல்லாம் எப்ப சிரிப்பு வரும்? ஜென்மத்திலே வராது. இது மாதிரி சில ஆட்கள் இருப்பார்கள். எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, சிரிக்கிற இடத்தில் கண்டிப்பாக ஒரு பெற்றோராக இருப்பவர் சிரிக்கத்தான் வேண்டும். பிள்ளைக்கு முன்னாடி புள்ள ஒரு சந்தோஷமான விஷயத்தை செய்தா சந்தோஷமாக ரியாக்ஷன் கொடுக்கணும். பிள்ளை ஒரு கவலையான ஒரு விஷயத்தை செய்தா கவலையாக ரியாக்ஷனை கொடுத்து அந்த பிள்ளைக்கு அதை புரிய வைக்க வேண்டும். நிறைய பெற்றோர்கள் இதை செய்ய தவறி விடுகிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்திலும்
ரசூலுல்லாஹ் தன்னுடைய மிகச்சிறந்த ஆளுமையை வெளிப்படுத்துவார்கள். எப்படி வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்துடைய மகனார் இப்ராஹிம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இப்ராஹிம் மரணிக்கிற நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிமை பார்ப்பதற்காக என்ன அந்த இப்ராஹிமுடைய மரணத்தில் கலந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்ராஹிமுடைய ஜனாசாவை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழுகை வந்து விடுகிறது. பக்கத்தில் இருந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, வஅன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நீங்களுமா அழுகிறீர்கள்? உங்களுக்கும் அழுகை வருகிறதா? சஹாபாக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நபி தானே, இவர் அழமாட்டார் போல அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அழுதலோடு ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வின் தூதரே நீங்களும் அழுகிறீர்களா, உங்களுக்கும் அழுகை வருமா என்று சொல்லும் போது இப்னு அவுஃப், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃபே, இன்னஹா ரஹ்மா, அழுகை என்பதும் ஒரு ரஹ்மத்து தான். நிறைய பேருக்கு உளவியல் ரீதியிலான தாக்கம் ஏற்படுவதற்கு காரணமே இதுதான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக அழுகிற போது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னஹா ரஹ்மா, அது அல்லாஹ்வுடைய அருளப்பா, அழுகிற நேரத்தில் நீங்கள் அழுதுதான் ஆக வேண்டும். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மகள் ஜெய்னபுடைய மகன் மரணித்த போது நபிகளார் அந்த மரணத்திற்கு செல்லுவார்கள். அந்த இடத்துல போய் நபிகளார் இடத்துல அந்த பிள்ளையினுடைய ஜனாசா பிரேதம் தூக்கி கொடுக்கப்படும். அந்த இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிற போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மாஹாதா, அல்லாஹ்வின் தூதரே என்ன இது, ஏன் அழுகிறீர்கள், நீங்களும் அழுகிறீர்களா என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதிஹி ரஹ்மா, இது அல்லாஹ்வுடைய அருளப்பா, அழுகிற நேரத்தில் அழுதுதான் ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத சந்தர்ப்பங்களில் மிக முக்கியமான சந்தர்ப்பமாக இந்த இரண்டு சந்தர்ப்பங்கள் பார்க்கப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு பாசக்காரர்களாக, எவ்வளவு நேசம் காட்டக்கூடியவர்களாக, எவ்வளவு அன்பை பரிமாறக்கூடியவர்களாக நடந்திருக்கிறார்கள் என்பதை புரிய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசமாக, மிகவும் பாசமாக இருந்தவர்களில் இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹ்வுடைய அதிகமான அன்பை பெற்றுக் கொண்டவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ரசூலுல்லாஹ் நேசம் வைத்ததை போல யாரோடும் ரசூலுல்லாஹ் நேசம் வைக்கவில்லை. இந்த ஃபாத்திமா மேல எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பாசம் வைத்தார்களோ அந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸை சொல்லி, நரகத்தினுடைய எச்சரிக்கையை சொல்லி, மறுமையினுடைய எச்சரிக்கையை சொல்லி அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். பாசம் கண்ணை மறைத்து விடக்கூடாது, பாசம் காட்டணும். அந்த பாசத்தினால கண்ணை மறைத்து அவன் செய்கிற தவறுகளையும் நியாயப்படுத்தக்கூடிய நிலையில் பெற்றோர்கள் மாறிவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சந்தர்ப்பத்தில் எழும்பி பேசுகிறார்கள். எப்படி சொல்றாங்க தெரியுமா? சஹாபா குறைஷிகளை பார்த்து சொல்கிறார்கள், மக்காவிலே நடக்கிறது, யா மாஷரல் குறைஷ், குறைஷிகளே, அல்லாஹ்வை வணங்கி அவனுடைய தூதரை பின்பற்றி நல்ல காரியங்களை செய்து நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே நான் உங்களை பாதுகாக்க முடியாது. எல்லாருக்கும் சொல்றாரு, நீங்க அல்லாஹ்ட்ட நீங்களே பாதுகாப்பை தேடிக்கீங்கப்பா, நாளை மறுமையில உங்களை நான் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யா பனி அப்து மனாஃப், அப்து மனாஃபுடைய கூட்டத்தாரை கூப்பிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், நாளை மறுமையிலே உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது. உலகத்தில் எதுனாலும் செஞ்சுக்கலாம், மறுமையில நான் கூட உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவராக அழைத்து 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 பேசுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்கிறார்கள், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, இந்த உலகத்தில் உனக்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீ என்னிடமிருந்து கேட்டு எடுத்துக்கொள். உலகத்தில் என்ன வேணுமோ அதை கேளுமா, நான் தந்துடுவேன். ஆனால் மறுமையில் உன்னையும் என்னால் காப்பாற்ற முடியாது. மறுமையில அல்லாஹ்விடத்தில் இருந்து நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு அழைத்து சொல்லுகிறார்கள். இது ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஒன்று ஃபாத்திமாவுக்குரிய எச்சரிக்கை இது, இன்னொன்று முழு மனித சமூகத்துக்கும் உள்ள எச்சரிக்கை இது. ஃபாத்திமாவையே ரசூலுல்லாஹ்வால காப்பாற்ற முடியலன்னா நம்மளை காப்பாத்துவாங்களா? சில பேர் கேட்கிறாங்களே, யார் ரசூலுல்லாஹ் தலைவலியை போக்கிவிட வேண்டும், வயிற்று வலியை போக்கிவிட வேண்டும், மறுமையிலே நீங்கள் காப்பாற்றி விட வேண்டும். மௌலூத் படிக்கிறாங்க, அந்த கஃபாருல் ஹதாயா, பாவங்களை மன்னிக்க கூடியவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள். மக்கா காபிர்களுக்கு ஆரம்பமாக ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிற போது இந்த செய்தியை சொல்லிவிட்டார்கள். என்ன செய்தியை? உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கை விடுப்பீராக என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கும் போதுதான்
ஓடி போய் ரசூலுல்லாஹ் குறைஷிகளை அழைத்து அப்துமனாவை அழைத்து அத்தனை பேரையும் அழைத்து ஃபாத்திமாவை அழைத்து உங்களை என்னால் காப்பாற்றி விட முடியாது, மறுமையிலே உங்களுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும், இந்த உலகத்தில் எது வேணும்னாலும் கேளுமா தர்றேன், மறுமையில நான் காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறதுக்காக தஹஜ்ஜுடைய நேரத்தில் வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா அவங்க எந்திரிச்சு வெளியில வர்றாங்க. வந்து முடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேக்குறாங்கன்னு கேட்டா, அலா துஸல்லியான், நீங்க ரெண்டு பேரும் தொழலையான்னு கேக்குறாங்க. யார்ட்ட? மருமகனும் மகளும் ரெண்டு பேர்த்தையும் கேக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் தொழலையா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறது யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மருமகன் தான் அறிவிக்கிறாரு. மகள் என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தூக்கத்தை தருவது யார்? அல்லாஹ். விழிப்பை தருவது யார்? அல்லாஹ். அல்லாஹ் விழிப்பை தந்திருந்தால் விழித்திருப்போம், அல்லாஹ் தூக்கத்தை தந்த காரணத்தினால் தூங்கிவிட்டோம் அப்படின்ட்டாங்க. அவங்க சொன்ன பதில் யதார்த்தத்துக்கு சரி, ஆனா ரசூலுல்லாஹ் அதை சொல்லக்கூடாது. ஏன் சொல்ல? யதார்த்தத்துக்கு அல்லாஹ் தான் தூக்கத்தை தர்றான், அல்லாஹ் தான் விழிப்பையும் தருகிறான், மாற்று கருத்து இல்லை. ஆனா ஏம்மா எலும்பல் என்று கேட்டா, இன்னைக்கு எலும்ப கிடைக்கல என்று சொன்னா சாதாரணமான பதிலா இருந்திருக்கும். இதை சொல்லி முடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா? ஒண்ணுமே பேசல. ரிட்டன் போகும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமே பேசாமல் திரும்பி சென்றார்கள். போகிற வழியிலே தன்னுடைய தொடையில் தட்டிக்கொண்டே போனார்கள். போகும்போது ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டு செல்கிறார்கள். என்ன ஓதுறாங்க? வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் ஓதி கால்ல தொடையில தட்டிக்கிட்டே போறாங்க. என்ன அந்த வசனம் சொல்லுது? வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. மனிதன் அதிகமான விஷயத்துல தர்க்கம் செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான். கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுவிட்டு விவாதம் பண்றாங்க. அல்லாஹ் தானே தூக்கத்தை தந்தான், அல்லாஹ் தூக்கத்தை தந்தனால நான் தூங்கிட்டேன், அல்லாஹ் விழிப்பை தந்திருந்தா நான் விழிச்சிருப்பேன். வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் என்ற செய்தியை ஓதிக்கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்களாம். அப்ப இதெல்லாம் பார்க்கிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தகப்பனாராக மகளை கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கிறார்கள், பாசம் காட்ட வேண்டிய இடத்தில் பாசம் காட்டுகிறார்கள், மகளை உயர்த்தியாக பேசுகிற இடத்தில் பேசுகிறார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை சிறப்பாக வெளியே காட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த தகப்பனாராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நடந்த விதங்களில் இன்னும் சில முக்கியமான செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை